ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பெரும்பயிறு மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாங்காய் சீசனில் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பெரும்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை சில இடங்களில் தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் நிறம் மாறி வரும். அது வரையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பயிர் நல்லாவே வறுபட்டு வந்துட்டு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பயிரை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். நம்ம பயிரை ஊற வைக்கலை, அதனால் ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப புளிப்பாலாம் இருக்காது, அதனால் நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். நல்ல புளிப்புள்ள மாங்காவாக இருந்தால் பாதி மாங்காய் எடுத்தாலே போதும். மாங்காவோட புளிப்புக்கு தக்கன மாங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காவோட தோலை சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயிரெல்லாம் நல்லாவே வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம மாங்காய்லாம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒருக்கா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். நமக்கு மாங்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும். இது இருக்கிற டைம்லேயே இதுக்கு தேவையான அரைப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக வேண்டி 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் சுவை நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், தேங்காய் இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே மூடி வச்சு வேக வச்சுருந்தோம்ல, இப்போ நமக்கு மாங்காய் நல்லாவே வெந்து வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இது போல் மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் அரைப்பு சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த அரைப்பு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம பயிர் வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ எனக்கு உப்பு குறைவாக தான் இருந்தது, நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே போதும். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இது போல் நல்லா கொதித்து வந்தது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 வத்தலும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வரது வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது போல் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி கேரளாவில் உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, பாலக்காடு சைடில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெலாம் வச்சிங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா கூட்டி எதுவுமே வேண்டாம். ஒரு அப்பளமும் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மாங்காயில் பண்ண நிறைய வெரைட்டியான ரெசிபி இருக்குது. ப்ளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.